ஸ்ரீ குருப்யோ நமः. இன்றைய இல்லம் தேடி அம்மனில் நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் முகம் வியர்க்கும் அதிசய அம்மன் கோவில் பற்றித்தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். தஞ்சாவூர் புன்னைநல்லூர் முத்துமாரியம்மனுக்கு முத்து முத்தாக வியர்க்கும் அதிசயம் இந்த கோயிலில் நடைபெறுகிறது. அதனாலேயே இக்கோவில் அம்பாளுக்கு முத்து மாரியம்மன் என்று பெயர் வந்தது. அது மட்டுமல்லாமல் முத்து முத்தாக போட்ட அம்மைகளும் இக்கோயிலுக்கு வந்து வழிபட்டால் குணமாகும் என்பது நம்பிக்கை. இங்குள்ள அம்பாளுக்கு அபிஷேகம் கிடையாது. இக்கோயில் மூலவர் புற்று மண்ணால் ஆனதால் 5 வருடத்திற்கு ஒரு முறை 48 நாட்கள் தைலத்தால் அபிஷேகம் நடைபெறுகிறது. புன்னைநல்லூர் மாரியம்மன் திருக்கோயில் தஞ்சாவூர் திருவாரூர் சாலையில் தஞ்சையிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் புன்னைநல்லூர் என்ற இடத்திலே அமைந்துள்ளது. இக்கோயிலின் சிறப்பு என்னவென்றால் 5 வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறும் தைலக்காப்பின் போது அம்பாளுக்கு வெப்பம் அதிகரிக்குமாம். அந்த சமயம் தயிர் சாதம், இளநீர் போன்றவற்றை நிவேதனமாக படைக்கப்பட்டு அம்பாளின் வெப்பத்தை தணிப்பார்களாம். மேலும் ஜவ்வாது, சாம்பிராணி, புனுகு ஆகியவை போட்டு அம்மனின் திருமேனியை மேலும் குளுமைப்படுத்துவார்களாம். கண் பார்வை, மாங்கல்ய பாக்கியம், உடல் கோளாறுகள் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் இங்குள்ள வெள்ளக்குளத்தில் வெள்ளம் கொட்டுகிறார்கள். வெள்ளம் நீரில் கரைவது போல பிரச்சனைகள், நோய்கள் எல்லாம் கரைந்து போகிறது என்ற நம்பிக்கை இங்கு உள்ளது. ஒரு காலத்தில் இவ்விடத்தில் புன்னை மரக்காடுகள் இருந்ததால் இந்த ஊர் புன்னைநல்லூர் என அழைக்கப்படுகிறது. குழந்தைகளுக்கு நோய் வந்தால் இங்குள்ள பேச்சியம்மன் சந்நிதியில் வேண்டிக்கொண்டு படையல் போட்டால் நோய் நொடிகள் அனைத்தும் பறந்துவிடும். ஒரு சமயம் தஞ்சகன் என்னும் அசுரனை அழிக்க தஞ்சாவூரில் தோன்றிய சிவபெருமான் 8 திசைகளிலும் 8 சக்திகளை உருவாக்கி நடுவில் வைத்து தஞ்சகனை அழிக்கிறார். சிவபெருமான் உருவாக்கிய 8 அம்மனையும் சோழர்கள் எல்லை சாமிகளாக கும்பிட்டு வந்துள்ளனர். பிறகு காடுமண்டி இவர்களுக்கு வழிபாடு இல்லாமல் போகும்போது நாயக்கர்களை தோற்கடித்து மராட்டியர்கள் இங்கு வருகிறார்கள். மராட்டியர்கள் வந்த பிறகே இங்கு கோயிலானது மீண்டும் கட்டப்படுகிறது. 1680 தஞ்சாவூரை ஆண்ட மராட்டிய மன்னர் சமயபுரத்திற்கு வந்து அம்மனை வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அப்படி ஒருமுறை அம்மனை வழிபட்டுவிட்டு கோயிலிலேயே தங்கிவிடுகிறார். அப்போது அவர் கனவில் புன்னைநல்லூர் மாரியம்மன் தோன்றி புன்னைநல்லூரில் இருக்கும் தனக்கு ஒரு கோயில் கட்டும்படி கேட்கிறாள். பிறகு அம்மன் சொன்ன இடத்தில் தேடி பார்க்கும்போது அங்கே புற்று மட்டும் இருந்திருக்கிறது. அதை சுற்றி கோயில் கட்டி வழிபட்டு வந்தனர். ஒரு சமயம் அதே மராத்திய வம்சத்தில் வந்த துளஜா என்னும் மன்னனின் பிள்ளைக்கு அம்மை போட்டு கண் பார்வை பறிபோனது. அப்போது அவர் கனவில் தோன்றிய புன்னைநல்லூர் மாரியம்மன் தனது கோயிலுக்கு வந்து வேண்டிக் கொண்டால் பிள்ளையின் கண் பார்வை மீட்டுக் கொடுப்பதாக கூறினாள். அதை போலவே துளஜா ராஜாவும் அம்மன் கோயிலுக்கு வந்து வேண்டிக்கொள்ள குழந்தைக்கு கண் பார்வை திரும்ப கிடைத்தது. அவரே இக்கோயிலை பிறகு எடுத்து கட்டினார் என்ற வரலாறும் உண்டு. இக்கோயிலை பார்க்கும்போது ஏதோ அரண்மனைக்குள் வந்தது போன்ற உணர்வை தரும். ஏனெனில் இக்கோயிலின் கட்டடக்கலை மராட்டியர்களுடையது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த புன்னைநல்லூர் மாரியம்மனை ஒரு முறையாவது சென்று தரிசித்துவிட்டு வருவது நிச்சயம் நன்மை பயக்கும். அடுத்த பதிவிலே இன்னொரு திருத்தலத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.